Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல நம்ம group 4 2018 question paperல கிட்ட question number 21 தான் பார்க்க போறோம். So 25 questionல already 20 question பார்த்திருக்கோம். நீங்க அந்த 20 questionோட solution பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ description boxல நான் உங்களுக்கு link கொடுத்திருக்கேன். அதுல இருந்து செக் பண்ணுங்க. So இப்போ 21st question என்ன and அதை எப்படி சால்வ் பண்ணனும்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So question என்னன்னு பாத்தீங்கன்னா a, b, c இங்க மூணு வேரியபிள் கொடுத்துட்டாங்க. அந்த மூணு வேரியபிளும் arithmetic progressionல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 3 to the power a, 3 to the power b, 3 to the power c. இந்த AP ல இருக்கா, GP ல இருக்கா, இல்லனா ரெண்டுத்துலயுமே இருக்கா அப்படினு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ arithmetic progressionல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் வந்து எடுத்தா அந்த டிஃபரன்ஸ் வந்து சேமா வரணும். அதேவே geometric progressionல இருக்குன்னா ரேஷியோ வந்து எடுத்தா அந்த காமன் ரேஷியோ வந்து சேமா இருக்கணும். சோ இங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்த மூணுமே arithmetic progressionல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதோட d என்னவா இருக்கும்? b minus a அப்புறம் c minus b. So இதோட காமன் டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்குன்னா என்ன, இதையும் மைனஸ் பண்ணணும். ஸோ 3 பவர் பி மைனஸ் 3 பவர் ஏ ஈக்குவல் டு 3 பவர் சி மைனஸ் 3 பவர் பி. ஸோ இப்படி தான் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு சேமா வந்து இல்லை. சேமா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்ல இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுவே இப்போ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்ல இருக்கான்னு கண்டுபிடிப்போம். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்னா டிவிஷன் பண்ணணும். ஸோ 3 பவர் ஏ பி டிவைடட் பை 3 பவர் ஏ ஈக்குவல் டு 3 பவர் சி டிவைடட் பை 3 பவர் பி. ஸோ இதை நீங்கள் எப்படி எழுதலாம்? ரெண்டுமே வந்து 3 பவர்ல இருக்கு. டிவிஷன்ல இருக்கும்போது பவரை மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? மைனஸ்ல வந்து வரும். ஸோ இங்கேயும் 3 பவர் சி மைனஸ் பி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ரெண்டுமே 3 பவர்ல இருக்கும்போது 3 வந்து கேன்சல் ஆச்சுன்னா பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஸோ இதுவும் வந்துட்டு சேமா இருக்கு. அப்போ இது ஏபியில் இருக்குன்னா இது எதுல இருக்குன்னு அர்த்தம்? ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் இல்லைன்னு நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்ல மட்டும்தான் அது வந்து இருக்கு. ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.